ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி ஒரு சிம்பிளான மோர் குழம்பு எப்படி பண்ணலான்ட்டு தான் பார்க்க போகிறோம். இப்போ வாங்க எப்படி பண்ணலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் வந்து மோர் குழம்புக்கு சாம்பார் வெள்ளரிக்காய் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து வெண்டைக்காயும் எடுத்துக்கலாம், இல்லைனா வந்து சுரைக்காய் எடுத்துக்கலாம். எது எடுத்துக்கிட்டாலும் லைட்டாக ஃபஸ்ட்டு வந்து ஆயில் விட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ இதுக்கு இந்த வெள்ளரிக்காய் வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிறேன். லோ ஃப்ளேமில் வச்சு இந்த அளவுக்கு வந்து நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வேகிற அளவுக்கு வெந்துருச்சான்னு பார்த்துட்டு வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக வந்து எண்ணெய் விட்டு இதில் தாளிப்புக்கு வேண்டியதெல்லாம் போட்டுடலாம். கடுகு ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன், உளுத்தம்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கடலைப்பருப்பு ஒரு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை ஒரு 5லேருந்து 6 சும்மா 2 கிள்ளி போட்டுக்கோங்க. பச்சை மிளகாய் நீங்கள் பட்டை மிளகாய் வேணாலும் போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகாய் போட்டிருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் ஜீரகம். இது எல்லாம் லைட்டாக பொரியட்டும். நம்ம போட்ட எல்லா ஐட்டமும் லைட்டாக பொரிஞ்சு வந்த பிறகு ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துப்போம். அந்த மஞ்சத்தூள் வந்து கருகாமல் இருக்கிறதுக்காண்டி அதிலே கொஞ்சமாக தண்ணி விட்டு அதில் ஊற்றிடுங்க. உங்களுக்கு அந்த மஞ்சத்தூள் வந்து கருகாது. இது கூடவே நம்ம ஆல்ரெடி வதக்கி எடுத்து வச்சுருக்க சாம்பார் வெள்ளரிக்காவையும் சேர்த்து லைட்டாக வதக்கிப்போம். நீங்கள் எதுக்காக முன்னாடியே வந்து வதக்கி எடுத்துக்கிறோம் அப்படின்னா, நம்ம இந்த ஐட்டத்தோடு சேர்த்து வதக்கிறப்ப மற்ற ஐட்டம்லாம் வந்து நம்ம போட்டிருக்க கடுகு உளுத்தம்பருப்புலாம் கருகிரும். அதனால தான் ஃபஸ்ட்டே வந்து இதை வதக்கி எடுத்துக்க சொன்னேன். இப்போ கொஞ்சமாக தண்ணி விட்டுப்போம். தண்ணி விட்டுட்டு லைட்டாக வதக்கிப்போம். இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. பத்தலைன்னா லாஸ்ட்டாக பார்த்துட்டு கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது இதை ஃபுல்லாக வந்து சிம்மில் வச்சுருங்க. லைட்டாக வதங்கிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ளே இதுக்கான பேஸ்ட் வந்து நம்ம ரெடி பண்ணிக்கலாம். தேங்காய் ஒரு 1/2 மூடி மீடியம் சைஸ் மூடி வந்து எடுத்திருக்கேன். அது கூடவே வந்து ஒரு 2-3 இலை கருவேப்பிலை போட்டிருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 5 சின்ன வெங்காயம், பூண்டு வந்து ஒரு 3 பூண்டு எடுத்திருக்கேன். இது கூடவே ஒரு 1/2 டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரே ஒரு பச்சை மிளகாய். இது எல்லாத்தையும் போட்டு லைட்டாக தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். நான் எடுத்துக்கிறது வந்து 3 பேர் சாப்பிட்றதுக்கு கரெக்டாக இருக்கும். இந்த பவுலால் 1.5 பவுல் வந்து தயிர் எடுத்துக்கிறேன். இது கூடவே நம்ம அரைச்சி வச்சுருக்க பேஸ்ட்டையும் வந்து இதிலே மிக்ஸ் பண்ணிப்போம். நீங்கள் நல்ல திக்காக வேணும் அப்படின்னா நீங்கள் அரைக்கிறப்ப வந்து கடலைப்பருப்பு வச்சு அரைக்கலாம், இல்லைனா வந்து அரிசி மாவு கூட போட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் அரிசி மாவு போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா திக்காக இருக்கும் உங்களுக்கு குழம்பு. ஆனால் எனக்கு வந்து ரொம்ப திக்காக இருக்கிறது பிடிக்காது. இதுவே உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு வந்து நல்லா திக்காக இருந்தால் தான் பிடிக்கும் அப்படின்னா மேபி நீங்கள் வந்து கடலைப்பருப்பு வச்சு அரைச்சிக்கலாம். இல்லைனா 1 ஸ்பூன் வந்து இந்த மாதிரி தண்ணி விட்டு அதில் வந்து நீங்கள் ரைஸ் ஃப்ளோர் அரிசி மாவு வந்து மிக்ஸ் பண்ணி இது கூடவே மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 1/4 கப் அளவுக்கு இதிலே தண்ணி சேர்த்து இப்போ நான் இதை ஃபுல்லாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் வந்து வெறும் 1/4 கப்பு தண்ணி மட்டும் தான் சேர்த்துருக்கேன், அரிசி மாவுலாம் மிக்ஸ் பண்ணலை. இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட்டை வந்து அடுப்பை வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இதில் சேர்த்துப்போம். ஏன்னா கொதிச்சிச்சின்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்காது டேஸ்ட்டு. அதனால் வந்து ஃபுல்லாக ஆஃப் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம இதை சேர்த்துப்போம். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்த பிறகு அதுக்கப்புறம் ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. லைட்டாக 1-2 பபிள்ஸ் வரப்பே வந்து நீங்கள் ஆஃப் பண்ணிடுங்க. இது வந்து கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது உங்களுக்கு லைட்டாக வந்து பபிள்ஸ் வர ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜ்லேயே வந்து ஒரு 1-2 பபிள்ஸ் வரப்பே வந்து நம்ம ஆஃப் பண்ணிடுவோம். நம்மளுடைய மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மோர் குழம்பு வந்து நம்ம ரொம்பவே வந்து சிம்பிளாக ஈஸியாக ரெடி பண்ணிடலாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது கூடவே இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு உருளைக்கிழங்கு வறுவல், பாவக்காய், கோவக்காய் வறுவல் இது எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு தொட்டுட்டு சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் புதுசாக போகிற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்யூ.